நாங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கே நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியல. நாங்கள் ஒரு இது சாதாரண மனித ஒரு சரீரத்தோடு வந்த உடனே நாங்கள் எல்லாம் இந்த அனிமல் வேர்ல்டு பேர்ட் பறவை இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நமக்கு நிறைய புத்தி இருக்கிறது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அதுவும் நமக்கு தெரியும். என்னென்ன பண்ணணும் அதுவும் எனக்கு தெரியும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதில் ஒரு சில குற்றங்கள் அதுவும் நமக்கு உள்ளே இருக்கு. அதுவும் நமக்கு போக தெரியும். அந்த குற்றங்கள் நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ நம்மளுக்கு உள்ளே இருக்கிற குற்றங்கள் நமக்கு ஒரு சில தெரிய வரும், ஒரு சில தெரியாம இருக்கும். இப்படி நமக்கு ஒரு வியாதி வருது, டாக்டர் போகும்போது கேட்பாங்க, நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அதனால தான் இந்த கோல்டு வந்துருச்சு, இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அதனால டயபெட்டிஸ் இப்போ வந்திருக்கு, ஏன்னா நிறைய சிந்தனை பண்றியா அதனால பிபி வந்திருக்கு. அது வரைக்கும் நமக்கு தெரியறதில்லை. ஆனா நமக்கு தெரியாதனால ஒரு வியாதி வராம இருக்கும் அப்படி இல்லை. தெரியாம இருந்தாவே நமக்கு ஒரு சில நேரத்தில் நல்லா தெரிஞ்சுட்டு கூட இந்த வழியில போனா நமக்கு நல்லா நடக்காது, அதுவும் நமக்கு தெரியும். ஆனா நாங்க அது பண்றது இல்லையா? நிறைய குடிக்காரங்க எல்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும், சரி எனக்கு இப்போ கொஞ்சம் லிவர் ப்ராப்ளம் வருதுப்பா, டாக்டர் சொல்றாங்க விடுறதுக்கு, என்ன பண்றது, நான் விட முடியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, லிவர் அப்படியே இதாயிடும் சொல்றாங்க. அப்போ இது ஒரு தெரிஞ்சு கூட நாங்கள் விட முடியறதில்லை. ஒரு சில வியாதி நாங்கள் தெரியாம நமக்கு அந்த வியாதியெல்லாம் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கு வாழ்க்கை. ரெண்டாவது என்னன்னா, எல்லாமே நம்ம மனநிலையத்துல இருந்து ஆரம்பிக்கும். எப்படி நமக்கு மைண்ட் இருக்குமோ அதே மாதிரி உடம்பு. நம்ம ஏதாவது ஒரு வியாதியை உருவாக்குறதுனாக்க அது முதல்ல மனசுல ரொம்ப சிந்தனை பண்றோம், ரொம்ப ஒரு தப்பா முறையில நாங்க இருக்கிறோம். இதெல்லாம் பண்ணதுனால தான் நமக்கு வியாதி. இந்த மனநிலையை நாங்க எப்படி அதுக்கு சந்திர நம்ம சாஸ்திரத்தில் இருக்கிற அத்தனை குரு அவர்கள் ஒரு வைதிக விதியோடு சொல்லியிருக்காங்க. அதுதான் தியானம். நாங்க காலையில கொஞ்ச நேரம் தியானம் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே உள்ளே எல்லாம் போயிருக்கிறோமோ அதுதான் நம்ம முகத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாலே அது வரும். அதான் ஸ்ரீ டாக்கூர் அவர்கள் 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஒரு சுமூகமான ஒரு வழி சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகத்துல நாங்க நிறைய சாதனை எல்லாம் பண்றதுக்கு நமக்கு இப்போ நேரமே இல்லை, பண்றதுக்கு இந்த உடம்பே இல்லை. அதே மாதிரி நாங்க வடியும் மெயின்டைன்